பரவாயில்லையே! நம்ம இந்தியா இங்கிலாந்த 258 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்களே! ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான். இன்னைக்கு இந்தியாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவுக்கும், இங்கிலாந்துக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல இங்கிலாந்து டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸ்டார்ட்டிங்ல நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க. பென் டக்கெட், ஜேக்கப் பெத்தல் இவங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப்ப போட்டு 12 ஓவர் வரைக்கும் விக்கெட்ட விட்டு குடுக்காமயே வந்து கடத்திட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 60 ரன்னுக்கு மேல போயிருச்சு. என்னடா இப்படியே விளையாடுறாங்க. எப்பதான் இந்தியா விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கும்போது, அப்பதாங்க பிரார் வந்தாரு. வந்த மனுஷன் ஜேக்கப் பேத்தலோட விக்கெட்ட வந்து எடுத்தாருங்க. அதுல வாஷிங்டன் சுந்தர் சூப்பரான கேட்ச பிடிச்சாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதோட நிறுத்தாம, நான் இந்த ஓவர்ல இன்னொரு விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஓவர்ல பென் டக்கெட்டோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த பால் 6 போக வேண்டிய பாலு. ஆனா பவுண்டரி லைன்ல நின்னுட்டு இருந்த நம்ம பும்ரா, நான் சூப்பரா கேட்ச பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத தடுத்து கேட்ச பிடிச்சிட்டாரு. இதனால ஒரே ஓவர்லயே பிரார் வந்து 2 விக்கெட் எடுத்து அசத்தி புட்டாரு. அப்புறம் பும்ரா இருந்துட்டு, நான் கேட்ச் மட்டும் இல்ல, நானும் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா, நானும் என் பங்குக்கு ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, ஜோஸ் பட்லர், சாம் கரன் 2 பேரோட விக்கெட்டை எடுத்து அசத்தி புட்டாருங்க. அப்புறம் சிவம் துபே, வில் ஜாக்ஸ் வந்து தூக்கிட்டாரு. ஆனா அப்ப கேஎல் ராகுல் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். மனுஷன் ஒத்த கையில கேட்ச பிடிச்சு அசத்தி புட்டாரு. இதனால இங்கிலாந்த பொறுத்த வரைக்கும் 107 ரன்னுக்கே 6 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. இத பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 6 விக்கெட் இப்பயே போயிருச்சு. இனி 4 விக்கெட் தானே. இந்தியா நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க. ஈஸியா இங்கிலாந்த வந்து ஆல் அவுட் பண்ணிடலாம். அவங்க 200 ரன் எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க ரூட்டும் டாசனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ப போட்டாங்க. நாங்க இருக்கோம்ப்பா எங்க டீம காப்பாத்த அப்படின்னு சொல்லி 2 பேருமே நல்ல இன்னிங்ஸ குடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி புட்டாங்கங்க. இவங்களோட அதிரடினால இங்கிலாந்து வந்து 220 ரன்னுக்கு மேல இவங்களோட பார்ட்னர்ஷிப்லயே வந்து எடுத்துட்டாங்க. என்னப்பா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆயிருமோ அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க அக்சர் பட்டேல் வந்து அவரோட வேட்டைய ஸ்டார்ட் பண்ணாரு. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட்டு டாசனோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம ஜோஃப்ரா ஆர்ச்சரு, அதில் ரசீது அப்புறம் ஒரு விக்கெட்டுன்னு சொல்லி மனுஷன் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து புட்டாப்ல. இதனால இங்கிலாந்து வந்து இன்னைக்கு 258 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. உண்மையிலே நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இங்கிலாந்த வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆனா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பிளான் பண்ணி விளையாடணுங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, விக்கெட்ட விட்டு குடுக்காம, ஓரளவுக்கு வந்து நம்ம பேட்டிங் பண்ணாலே ஈஸியா இந்த மேட்ச வந்து ஜெயிச்சிடலாம். ஆனா நம்ம இந்தியா பேட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இங்கிலாந்த கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்ம இந்தியாவோட சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்டார்ட்டிங்ல பிரசித் கிருஷ்ணா, பிரார் இவங்க 2 பேரும் ஒரே ஓவர்ல 2, 2 விக்கெட் எடுத்தாலும், கடைசி நேரத்துல அக்சர் பட்டேல் நான் சிங்கம் மாரி வந்து விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி, மனுஷன் 4 விக்கெட் எடுத்து அசத்தி புட்டாங்கப்லங்க. இதனால தான் இங்கிலாந்த இவ்ளோ கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்தியாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.